பஞ்சகவ்யம்ங்கிறது பார்த்திங்கனாக்கா எப்பேற்பட்ட வியாதியையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்தாகவும் செய்கிறாங்க. அதேமாரி எப்பேற்பட்ட தீவினையையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு கிடைக்கிறது. ஆக பசும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய துன்பத்தை போக்கும் ஒரு காமதேனுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். எப்பேற்பட்ட கிருமிநாசினி தெரியுங்களா, அதை மருந்தாகவும் மகத்துவமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. டெய்லி பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி, நம்ம பூஜை ரூமில் ஏற்றினாலும் சரி, இந்த பஞ்சகவ்யம் பெரிய பெரிய யாகங்கள் செய்த சமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பசுங்கோமியத்தில் எவ்வளவு மருத்துவம் இருக்கிறது. அது தீக்காத வியாதி கேன்சர்லாம் அசால்ட்டாக கேர் பண்ணக்கூடிய பசுங்கோவியம். பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதால் கடன் பிரச்சனை தீரும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சுமைகள், மனக்கவலைகள், தடைகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஜியோபதி ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும். அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதால் உள்ள நன்மைகள் என்ன, எப்படி ஏற்றுவது, இந்த விளக்கு எங்கே கிடைக்கும்? இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா எப்பேற்பட்ட வியாதியையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மருந்தாகவும் செய்கிறாங்க. அதேமாரி எப்பேற்பட்ட தீவினையையும் போக்கக்கூடிய ஒரு அருமருந்தாகவும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா உடலுக்கு கிடைக்கிறது. ஆக பசும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா நம்மளுடைய துன்பத்தை போக்கும் ஒரு காமதேனுடைய ஒரு அற்புதமான ஒரு விஷயந்தான். பசுவோடைய பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இந்த 5 தான் பஞ்சகவ்யம். இந்த பஞ்சகவ்யத்தில் என்னென்னமோ விளையாடுறாங்க இந்த காலத்தில். எப்பேற்பட்ட கிருமிநாசினி தெரியுங்களா, அதை மருந்தாகவும் மகத்துவமாகவும் பயன்படுத்தியிருக்காங்க. விளக்கு வாங்கி நம்ம திரி போட்டு அப்படி ஏற்றுனீங்கனாக்கா வீட்டில் எல்லா நாளும் ஏற்றலாம். பஞ்சகவ்யங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நாள் சனி, ஞாயிறு, திங்கள் அப்படிலாம் கிடையாது. திங்கள் முதல் ஞாயிற்றுக்கு முறை டெய்லி பார்த்திங்கன்னா ஹாலில் ஒரு விளக்கு ஏற்றினாலும் சரி, நம்ம பூஜை ரூமில் ஏற்றினாலும் சரி, இந்த பஞ்சகவ்யம் பெரிய பெரிய யாகங்கள் செய்த சமம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பஞ்சகவ்யத்தோடு சில பேருக்கு யாகம் பண்ண முடியல, கணபதி யோகம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு சில ஜண்டி யாகம்லாம் பண்ணுறாங்க. இத்தனை யாகங்களுக்கும் சமமானது தான் பஞ்சகவ்ய விளக்கு. இன்றைக்கி பசுங்கோமியத்தில் எவ்வளவு மருத்துவம் இருக்கிறது. அது தீக்காத வியாதி கேன்சர்லாம் அசால்ட்டாக கேர் பண்ணக்கூடிய பசுங்கோவியம். அதெல்லாம் ஃபில்டர் பண்ணி இன்றைக்கி வந்து எக்ஸ்போர்ட் ஆகி போய்ட்டு ஃபாரின்காரங்களாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அதை எடுக்கிறாங்க. டெய்லி ஒரு மூடி குடிக்காத ஆளே கிடையாது. நிறைய பேருக்கு அது தெரிய வருது. எல்லா ஜாபையும் விட்டுட்டு இன்றைக்கி வந்து பசுங்கோமியம் பெரிய பெரிய மாட்டு பண்ணைலாம் வச்சு அதை ப்ரிசர்வ் பண்ணி அவ்வளோ ஃபில்டர் பண்ணி இன்றைக்கி மருந்தாக அருமருந்தாக கிடைக்கிறது பஞ்சகவ்யம். பஞ்சகவ்ய விளக்கு ஏற்றுவதால் கடன் பிரச்சனை தீரும். அதேமாரி பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சுமைகள், மனக்கவலைகள், தடைகள், வீட்டில் இருக்கக்கூடிய ஜியோபதி ஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும். அனைத்து செல்வங்களையும் ஐஸ்வர்யம் கொடுக்கக்கூடியது இந்த பஞ்சகவ்ய விளக்கு. அந்த காலத்தில் பஞ்சகவ்ய யாகம்லாம் பண்ணுவாங்க பெருசாக. அப்போ தேவையில்லை, விளக்காகவே அழகாக பண்ணிட்டு போயிடறாங்க. கிடைக்கல அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம கிடைக்கிற சாணம் நம்ம அழகாக நம்ம ஹாலில் ஏற்றலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா பூஜை ரூமில் ஏற்றலாம். ரொம்ப பெருசாக சேர்த்தல, அழகழகாக ஷேப்லெஸ்ஸாகவும் செய்யலாம், ஷேப்போடு செய்யலாம், டையும் கிடைக்கிது. இன்றைக்கி எப்படி செய்தாலும் நம்ம திரி ஏற்றும் பொழுது அதை எப்படி எரிஞ்சு அந்த விளக்கும் சேர்ந்து எரியும். அது எரிஞ்ச பிறகு அதை ரேஷனை நெத்தியில் வச்சுக்கலாம். இல்லை நம்ம எது தண்ணியில் கழித்து நம்ம வீட்டெல்லாம் தெளிக்கலாம். மகா யாகத்திற்கு சமமாக தான் இந்த விளக்கு, இந்த பஞ்சகவ்ய விளக்கு. அந்த காலத்தில் பண்ணாங்க, நடுவில் மறைந்து போனது. இப்போ பரவாயில்ல, எடுத்து நம்ம முன்னோர்கள், நம்ம பாட்டி தாத்தாலாம் சேர்ந்து இதெல்லாம் செய்யுங்க நல்லாயிருக்குன்னு சொல்லி எடுத்து சொல்லி எல்லாத்துக்கும் இப்போ புரிகிற மாதிரி செஞ்சிட்ருக்காங்க. பஞ்சகவ்யம் எந்த அளவுக்கு மருத்துவமாக பயன்படுகிறதோ மகத்துவத்துவாகவும் பயன்படுகிறது. இந்த விளக்கை ஏற்றிட்டு பக்கத்தில் நம்ம அழகாக உட்காந்து வேண்டுதல் செய்தோம் என்றால் நமக்கு வேண்டுதல் நிறைவேறும். பக்கத்தில் உட்காந்து அந்த விளக்கையே பார்த்துக்கிட்டு நம்ம அமைதி தான் மனம் அமைதி பெறும். அந்த எரியுது பார்த்திங்களா, அந்த இடத்துல காஸ்மிக் எனர்ஜி செம்மையாக உருவாகும். அதை எடுக்கும் பொழுது மனசு ஸ்ட்ரெஸ்லாம் போயிட்டு ஒரு அமைதியை பெறும். ஆக டிவைன் அப்படிங்கிற விஷயம் இந்த பஞ்சகவ்யத்திற்கு உண்டு. அதனால் இது பஞ்சகவ்ய விளக்கில் வந்து என்ன திரி போடலாம் கேட்டிங்கன்னா பஞ்சு திரி போடணும். அதேமாதிரி நெய் தான் போடணும். வேறு எந்த எண்ணெயும் ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நெய்யோடு சேரும்போது யாகத்திற்கு சமமாகிறது. பஞ்சகவ்ய விளக்கு எரியும் பொழுது அங்கே சந்தோஷம் இருக்கும், துன்பம் விலகி போகும், அங்கே ஐஸ்வர்யமும் வந்து சேரும், அஷ்டலட்சுமி வந்து கூடுவாள் என்பதே ஐதீகம். மிகப்பெரிய யாகம்லாம் என்னென்னலாம் இருக்கோ அத்தனை யாகத்துக்கு இது வந்து இணை. இந்த பஞ்சகவ்யம் காமதேனு வந்து விளையாடுவாள். அப்போது காமதேனு உள்ளே வந்துட்டாலே அஷ்ட தேவதைகளும் உள்ளே வந்துடுவாங்க. அஷ்டதிக்குகளும் வசமாகும். அங்கே காரிய பலித்தமாகும், வீடு சுத்தமாகும். அங்கே தெய்வங்கள் தேவர்களும் ஆசீர்வதித்து ஒரு புனிதமான ஒரு வீட்டை உருவாக்கும். அதான் பஞ்சகவ்யம். இதற்கு கால நேரம் கிடையாது. ஏன்னா பஞ்சமி, இந்த பஞ்சாஸ்திரம், பஞ்சகோலம் இருக்கு இல்லையா, ஐங்கோலம் அனைத்தும் இதற்கு பாடுபடும். அதனால தான் இந்த விளக்கு மிகவும் அவசியம். துன்பத்தை விளக்கும் அற்புதமான ஒரு விளக்கு தான் இந்த பஞ்சகவ்ய விளக்கு.